வணக்கம். குந்தவை பிராட்டி வந்தியத்தேவன் நீட்டிய ஓலையை பெற்றுக்கொண்டு படித்தார். அதுவரை சுருங்கியிருந்த அவள் முகம் இப்போது மலர்ந்து பிரகாசித்தது. வல்லவராயனை நிமிர்ந்து நோக்கி, ஓலையை கொடுத்து விட்டீர், இனி என்ன செய்வதாக உத்தேசம் என்று கேட்டார் குந்தவை தேவி. தங்களிடம் ஓலையை கொடுத்ததும் என் வேலையும் முடிந்து விட்டது. இனி நான் ஊருக்கு திரும்ப வேண்டியதுதான். உமது வேலை முடியவில்லை, இப்போதுதான் ஆரம்பமாயிருக்கிறது. தாங்கள் சொல்வது ஒன்றும் விளங்கவில்லையே தேவி அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, உம்மிடம் அந்தரங்கமான வேலை எதையும் நம்பி ஒப்புவிக்கலாம் என்று இதில் இளவரசர் எழுதியிருக்கிறாரே, அதன்படி நீ நடந்து கொள்ளப் போவதில்லையா? இளவரசரிடம் அவ்விதம் ஒப்புக்கொண்டுதான் வந்தேன். ஆனால் என்னை நம்பி முக்கியமான வேலை எதையும் ஒப்புவிக்க வேண்டாம். தங்களை ரொம்பவும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். உமது கோரிக்கை எனக்கு விளங்கவில்லை. ஒன்றை ஒப்புக்கொண்ட பிறகு பின்வாங்குவதுதான் வானர் குலத்தின் மரபா அப்படின்னு குந்தவை தேவி சொல்ல, பழம்பெருமை பேசுவது வானர் குலத்தின் மரபன்று. ஒப்புக்கொண்ட வேலையை பின்வாங்குவதும் வானர் குலத்து மரபன்று. பின்னர் ஏன் தயக்கம்? பெண் குலத்தின் பேரில் கொண்ட வெறுப்பா, அல்லது என்னை கண்டால் பிடிக்கவில்லையா என்று இளவரசி கூறி இளநகை புரிந்தாள். ஆஹா, இது என்ன கேள்வி? கடலுக்கு சந்திரனை பிடிக்காமல் போகுமா? பிடிக்கவில்லை என்றால் 1000 அலை கைகளையும் நீட்டி சந்திரனை ஏன் தாவி பிடிக்க முயல்கிறது? விட்டில் பூச்சிக்கு விளக்கை பிடிக்கவில்லை என்றால் யாரேனும் நம்புவார்களா? அவ்வாறெனில் ஏன் அந்த விளக்கின் ஒளியில் விழுந்து உயிரை விடுகிறது? தேவி, நல்ல கேள்வி கேட்டீர். தங்கள் கடைக்கண் பார்வை என்னை ஏன் இப்படி திகைக்க வைக்கிறது? தங்கள் இதழ்களின் ஓரம் விளையாடும் இளநகை என்னை ஏன் இவ்விதம் சித்த பிரம்மை கொள்ள செய்கிறது? இவ்வளவு எண்ணங்களும் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் தோன்றினால், ஆனால் நாவினால் சொல்லக்கூடவில்லை. ஐயா, என்னுடைய கேள்விக்கு மறுமொழி சொல்லவில்லையா? வானர் குலத்தில் பிறந்த வீர புருஷன் கேவலம் ஒரு பெண்ணின் ஏவலை செய்வதா என்று தயக்கமா? இளவரசர் உம்மிடம் இந்த ஓலையை கொடுத்த போது இதில் எழுதியிருப்பதை சொல்லவில்லையா என்று இளவரசி மீண்டும் வினாவினாள். தேவி, இளவரசர் விருப்பத்தை நன்கு தெரிந்து கொண்டுதான் புறப்பட்டு வந்தேன். ஆனால் நல்ல வேளையில் என் யாத்திரை தொடங்கவில்லை என தோன்றுகிறது. ஆகையால் வழியெல்லாம் விரோதிகளை சம்பாதித்து கொண்டு வந்தேன். உற்ற நண்பனையும் பகைவனாக்கி கொண்டேன். நாலாபுரத்திலும் பகைவர்கள் என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தாங்கள் இடும் பணியை நான் நிறைவேற்றுவதாக எப்படி உறுதி சொல்ல முடியும்? இதனால் தான் தயங்குகிறேன். என்னால் தங்கள் காரியம் கெட்டு போக கூடாதல்லவா என்று சொன்னார் வல்லவராயன். யார் யார் அந்த பகைவர்கள்? எனக்கு தெரிவிக்கலாமே என்று குந்தவை கவலை தோணித்த குரலில் கேட்டாள். பழுவேட்டையர்கள் என்னை வேட்டையாடி பிடிக்க நாலாபுரமும் ஆட்களை ஏவி இருக்கிறார்கள். என் உயிர் நண்பனாயிருந்த கந்தமாறன் நான் அவரை முதுகில் குத்தி கொள்ள முயன்றதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். பழுவூர் இளையராணி நந்தினி தேவி என் மீது ஒரு மந்திரவாதியை ஏவி விட்டிருக்கிறாள். எந்த நிமிஷத்தில் நான் யாரிடம் அகப்பட்டு கொள்வேனோ தெரியாது. வெள்ளத்திலிருந்து கரையேறி தப்பி அன்றிரவு மந்திரவாதியுடன் நேர்ந்த அனுபவம் வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது. பகலில் பிரயாணம் செய்வதன் ஆபத்தை எண்ணி மூங்கில் காடுகளிலும் வாழை தோப்புகளிலும் அவர் பொழுது போக்கினார். இரவில் நதிக்கரையோடு நடந்து சென்றார். வெகு தூரம் நடந்து களைத்து இரவு 3ஆம் ஜாமத்தில் ஒரு பாழடைந்த பழைய மண்டபத்தை அடைந்தார். வெளியில் நிலா மதியம் பட்டப்பகல் போல பிரகாசித்து கொண்டிருந்தது. மண்டபத்துக்குள்ளேயும் சிறிது தூரம் நிலா வெளிச்சம் புகுந்து பிரகாசிக்கப்பட்டு கொண்டிருந்தது. வெளிச்சமாயிருந்த பகுதியை கடந்து இருளடைந்த பகுதிக்கு சென்று வந்தியத்தேவன் படுத்து கொண்டார். கண்ணை சுழற்றி கொண்டு தூக்கம் வந்த சமயத்தில் வெகு சமீபத்தில் இருந்த ஆந்தையின் அகோர குரல் வந்தது. பழுவூர் இளையராணியுடன் லடா மண்டபத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அதே மாதிரி ஆந்தை குரல் கேட்டது. அவர் நினைவுக்கு வந்து திடுக்கிட்டு எழுந்தார். உள்ளே இருட்டின பகுதியிலிருந்து 2 சிறிய ஒளி பொட்டுகள் அவரை உற்று நோக்கின. வெளியில் போய்விடலாம் என்று எண்ணி 2 அடி நடந்தார். வெளியிலிருந்து யாரோ உள்ளே வரும் காலடி சத்தம் கேட்டது. இடிந்து விழுந்து கரடு முரடாயிருந்த தூண் ஒன்றை பிடித்து கொண்டு அதன் மறைவில் நின்றார். வெளியிலிருந்து வந்தவர் முகம் நிலா வெளிச்சத்தில் கொஞ்சத்தில் கொஞ்சம் தெரிந்தது. பழுவூர் ராணியை பார்க்க வந்த மந்திரவாதிதான் அவர் என்பதை தெரிந்து கொண்டார். மந்திரவாதி அந்த தூணை நோக்கியே வந்தார். தான் அவ்விடம் மறைந்திருப்பது அவருக்கு தெரியாது என்றும் தன்னை கவனிக்காமல் மண்டபத்துக்குள்ளே போய்விடுவார் என்றும் வந்தியத்தேவன் நினைத்தார். ஆனால் தூணின் அருகே வரும் வரையில் மெல்ல மெல்ல பூனை போல் நடந்து வந்த மந்திரவாதி திடீரென்று கோரமான குரலில் ஒரு கூச்சல் போட்டுக்கொண்டு வந்தியத்தேவனுடைய கழுத்தை ஒரு கையினால் பிடித்து நெரித்தார். எடு, அந்த பண லட்சண மோதிரத்தை கொடுக்காவிட்டால் உன் கழுத்தை நெரித்து கொன்று விடுவேன் என்று கத்தினார். வந்தியத்தேவனுடைய கழுத்து முறிந்துவிடும் போலிருந்தது. அவருடைய விழிகள் பிதுங்கி வெளிவந்துவிடும் போலிருந்தது. மூச்சு திணறியது. எனினும் மனதை திடப்படுத்தி கொண்டார். அந்த பழைய தூணை ஒரு கையால் அழுத்தி கொண்டு ஒரு காலை தூக்கி பூரண பலத்தையும் பிரயோகித்து ஒரு உதைத்தார். மந்திரவாதி ஓலமிட்டு கொண்டு கீழே விழுந்தார். அதே சமயத்தில் அந்த பழைய தூண் சரிந்து விழுந்தது. மேலே கூரையிலிருந்து பொலவென்று கற்கள் விழுந்தன. வௌவால் ஒன்று படபடவென்று சிறகை அடித்து கொண்டு வெளியே சென்றது. அதைத் தொடர்ந்து வந்தியத்தேவனும் வெளியேறினார். ஓட்டம் பிடித்தவர் சிறிது தூரம் வரையில் திரும்பி பார்க்கவில்லை. பின்னால் யாரும் தொடர்ந்து வரவில்லை. அந்த இரவு அனுபவத்தை நினைத்ததும் வந்தியத்தேவனுடைய உடம்பெல்லாம் இப்போது கூட கிடுகிடுவென்று நடுங்கியது. அந்த பயங்கர நினைவுகளுக்கிடையே, ஐயா, காஞ்சியிலிருந்து தாங்கள் புறப்பட்டு எத்தனை காலமாயிற்று என்று குந்தவை கேட்டதும் அவருடைய காதில் விழுந்து அவருக்கு மனத்தெளிவை அளித்தது. 1 வாரமும் 1 நாளும் ஆயிற்று தேவி என்றார். இதற்குள் இவ்வளவு பகைவர்களை நீ சம்பாதித்து கொண்டது விந்தையிலும் விந்தைதான். இவ்வளவு அதிசயமான காரியத்தை எப்படி சாதித்தீர்?
அது பெரிய கதை தேவி. இருந்தால் பாதகமில்லை, சொல்லலாம். அந்த விவரங்களை தெரிந்து கொண்ட பிறகுதான் உமக்கு நான் இட வேண்டிய பணியை இடக்கூடும். இவ்வாறு இளவரசி கூறிவிட்டு ஈசான சிவப்பட்டரை அருகில் அழைத்து படகோட்டி எப்படிப்பட்டவர் என்று கேட்டாள். 2 காதும் நல்ல செவிடு, இடி இடித்தாலும் கேளாது தாயே. ரொம்ப நல்லது. படகில் ஏறி கொஞ்ச தூரம் ஓடையில் போய்விட்டு வரலாம். வாருங்கள், இவருடைய கதையை முழுவதும் கேட்க வேண்டும் என்றாள். வல்லவராயன் மிகவும் சந்தோஷம் அடைந்தார். சோழ குல திருமகளோடு ஒரு படகில் செல்லும் பாக்கியம் எளிதில் கிட்டுதா? அதை பெறுவதற்கு 7 ஜென்மங்களில் தான் தவம் செய்திருக்க வேண்டாமா? படகில் ஏறிய பிறகு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் கதையை நீட்டி வளர்த்தி சொல்ல வேண்டும். சுருக்கமாக முடித்து விடக்கூடாது. அவசரம் என்ன? அரிதில் பெற்ற பாக்கியத்தில் எளிதில் கை நழுவ விட்டு விடலாமா? வந்தியத்தேவனுக்கு அவசரமில்லைதான். ஆனால் படகு ஓடையில் நகர்ந்து அவர் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் நடந்ததை சொல்லத் தொடங்கியது முதல் குந்தவைக்கு வினாடி அவசரமும் பரபரப்பும் அதிகமாகி வந்தன. மேலே என்ன, அப்புறம் என்ன என்று கேட்டு துரிதப்படுத்தி வந்தாள். வந்தியத்தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி கூறிய வரையில் கதையை வளர்த்தினார். எவ்வளவு நீண்ட கதையாயினும் முடிவு ஒன்று வந்துதானே ஆக வேண்டும். கதை முடிந்த போது படகு திரும்ப வந்தது. படகிலிருந்து அவர்கள் இறங்கி பூங்காக்குள் வந்தபோது அரண்மனையில் இன்னும் குரவை கூத்து நடந்து கொண்டிருப்பதற்கு அறிகுறியாக இசை கருவிகளும் தண்ட சிலம்பங்களும் ஒலித்தனர். கம்சர் பற்றின பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. இதை கேட்ட வல்லவராயன், கம்சர் என்னதான் கெட்டவரா இருந்தாலும் நேற்று எனக்கு பேருதவி செய்தார் அப்படின்னு சொன்னார். அது என்ன, கம்சன் உமக்கு என்ன உதவி செய்திருக்க முடியும் அப்படின்னு இளையபாட்டி கேட்டாங்க. நான் இந்த நகரத்துக்குள் புகுவதற்கு கம்சன் தான் உதவி செய்தார் என்றார் வந்தியத்தேவன். பிறகு அந்த உதவியின் வரலாற்றையும் கூறினார். பழையாறைக்கு தான் வந்து சேருவதற்குள்ளாகவே பழுவேட்டேரின் ஆட்கள் வந்திருப்பார்கள் என்று வந்தியத்தேவன் யூகித்தார். நகரத்தின் நுழைவாசல்கள் தோறும் அவர்கள் காத்திருப்பார்கள். சந்தேகம் ஏதேனும் தோன்றினால் பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். அவர்களிடம் சிக்காமல் பழையாறை நகருக்குள் பிரவேசிப்பது எப்படி? இந்த கவலையுடன் அந்த மாநகரின் பிரதான வாசலுக்கு சற்று தூரத்தில் அரிசலாற்று கரையில் வந்தியத்தேவன் நின்றிருந்த போது நாடக கோஷ்டி ஒன்று வந்தது. கண்ணன், பலதேவன், கம்சன் முதலிய வேஷக்காரர்கள் வந்தார்கள். அவர்களில் கம்சன் மட்டும் மரத்திலால் ஆன முகத்தை தரித்திருந்தார். வந்தியத்தேவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. நாடக கோஷ்டியுடன் பேச்சு கொடுத்தார். வேஷம் போட்டவனுக்கு ஆட்டத்திறமை அவ்வளவு போதாது என்றார். கம்சன் வேஷம் போட்டவர் வந்தியத்தேவனுடன் சண்டைக்கு வந்தார். வந்த சண்டையை எளிதில் வல்லவராயன் விடுவாரா? உன்னை விட நான் நன்றாக ஆடுவேன், பார்க்கிறாயா என்று சொல்லி முகமூடியை பலவந்தமாக பிடுங்கி வைத்து கொண்டு ஆடினார். அச்சமயம் அவருடைய ஆரவார தடபுடலை பார்த்தவர்கள் அவரை மெச்சினார்கள். அவர் ஆடியதுதான் அதிக பொருத்தமாயிருந்தது என்று சொன்னார்கள். கம்ச வேஷக்காரன் கோபித்து கொண்டு போய்விட்டார். அவர் போனால் போகட்டும், நானே உங்களுடன் நகரத்துக்கு வந்து ஆடுகிறேன் என்று வந்தியத்தேவன் ஒப்புக்கொண்டார். நாடக கோஷ்டியர் மகிழ்ச்சியுடன் அவரை தங்களுடன் சேர்த்து கொண்டு சென்றார்கள். பழையாறை வீதிகளில் ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிந்த பிறகு வந்தியத்தேவன் ஆதித்ய கரிகாலர் சொல்லி அனுப்பியபடி ஆலயத்துக்கு சென்று ஈசான பட்டரை சந்தித்து பேசினார். அவர் அவரை கோயிலை சுற்றியிருந்த சமணர் முலையில் இருக்க செய்து இளவரசி குந்தவை பிராட்டியிடம் முன்னால் தெரிவித்துவிட்டு ஓடை வழியாக அழைத்து வந்தார். இந்த விவரங்களை கேட்ட இளவரசி வந்தியத்தேவனை வியப்பினால் மலர்ந்த கண்கள் கொண்டு பார்த்து, வெற்றி தெய்வமாகிய கொற்றவையின் கருணை இந்த சோழ குலத்துக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. ஆகையினால்தான் இந்த சங்கடமான நிலைமையில் உம்மை எனக்கு உதவியாக தேவி அனுப்பி வைத்திருக்கிறாள் என்றார். அரசி, இன்னும் தாங்கள் எந்தவித பணியும் எனக்கு இடவில்லையே. என் பூரண ஆற்றலை காட்டக்கூடிய சமயம் இன்னும் கிட்டவில்லையே என்றார் வல்லவராயன். அதை பற்றி கவலை வேண்டாம். இதுகாரும் உமக்கு நேர்ந்திருக்கும் அபாயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அளவு அபாயம் நிறைந்த வேலையை தரப்போகிறேன் என்றாள். வந்தியத்தேவன் உள்ளம் பொங்கி உடல் பூரித்து நின்றார். அந்த பெண்ணரசி இடும் பணியை நிறைவேற்றுவதற்காக 7 கடல்களை கடந்து செல்லவும் 1000 சிங்கங்களுடன் ஆயுதமின்றி போர் செய்யவும் மேரு பருவத்தின் உச்சியில் ஏறி விண்மீன்களை கையினால் பறித்து எடுத்துக்கொண்டு வரவும் அவர் சித்தமாயினார். அரண்மனை நந்தவனத்தின் மத்தியில் பளிங்கினால் ஆன வஸ்த மண்டபம் ஒன்று இருந்தது. அதை நோக்கி குந்தவை நடந்தால் பட்டரும் வந்தியத்தேவனும் இளவரசியை தொடர்ந்து சென்றார்கள். மண்டபத்துக்குள் இருந்த மணிமாடம் ஒன்றிலிருந்து குந்தவை ஒரு சிறிய பனை ஓலை துணுக்கையும் தங்கப்பிடி அமைத்த எழுத்தாணியையும் எடுத்தாள். ஓலை துணுக்கில் எழுத்தாணியினால் பின்வருமாறு எழுதினாள்: பொன்னியின் செல்வா, இந்த ஓலை கண்டதும் உடனே புறப்பட்டு வரவும். விவரங்கள் இது கொண்டு வருகிறவர் சொல்லுவார். இவரை பூரணமாக நம்பலாம். இவ்விதம் எழுதி அடியில் ஆத்தி இலை போன்ற சிறிய சித்திரம் ஒன்று வரைந்தாள். ஓலையை வந்தியத்தேவன் கையில் கொடுப்பதற்காக நீட்டியவாறு, சிறிதும் தாமதமில்லாமல் இந்த ஓலையை எடுத்துக்கொண்டு ஈழ நாட்டுக்கு செல்ல வேண்டும். இளவரசர் அருள்மொழிவர்மரிடம் கொடுத்து அவரை கையோடு அழைத்து வர வேண்டும் என்றாள். வந்தியத்தேவன் ஆனந்தத்தின் அலைகளினால் மோதப்பட்டு தத்தளித்தார்.
நெடுநாளாக அவர் கொண்டிருந்த ஆசையில் 2ல் 1 நிறைவேற்றிவிட்டது. சோழ குலவிளக்கான இளைய பிராட்டியை சந்தித்தாகிவிட்டது. அவர் மூலமாகவே 2வது ஆசையும் நிறைவேறப் போகிறது. இளவரசர் அருள்மொழிவர்மனை சந்திக்கும் பேறு கிடைக்கப் போகிறது. தேவி, என் மனதுக்கு உகந்த பணியையே தருகிறீர்கள். ஓலை எடுத்துக்கொண்டு இப்போதே புறப்படுகிறேன் என்று சொல்லி ஓலையை பெற்று கொள்வதற்காக வலக்கரத்தை நீட்டினார். குந்தவை ஓலையை அவரிடம் கொடுத்த போது காந்தாள் மலரை ஒட்ட அவளுடைய விரல்கள் வந்தியத்தேவனுடைய அதிர்ஷ்ட கையை தொட்டன. அவருடைய மெய் சிலுத்தது. நெஞ்சு வெடித்து விடும் போல் இருந்தது. 1000-10,000 பட்டுப்பூச்சிகள் அவர் முன்னால் இறகுகளை அடித்து கொண்டு பறந்தன. 1000-10,000 குயில்கள் ஒன்று சேர்ந்து இன்னிசை பாடின. இந்த நிலையில் வந்தியத்தேவன் தலை நிமிர்ந்து குந்தவை தேவியை பார்த்தார். என்னவெல்லாமோ சொல்ல வேண்டும் என்று அவருடைய உள்ளம் பொங்கியது. ஆனால் அதை சொல்லும் சக்தி உயிரற்ற வெறும் வார்த்தைகளுக்கு ஏது? சொல்ல வேண்டியவையெல்லாம் அவருடைய கண்களே சொல்லின. அச்சமயம் வந்தியத்தேவருடைய கண்கள் புனைந்துரைத்த கவிதைகளுக்கு இணையான காதல் கவிதைகளை கவிதாசரும் புனைந்திருக்க முடியாது. வசந்த மண்டபத்துக்கு வெளியில் எங்கேயோ சற்று தூரத்தில் காய்ந்த இலை சருகுகள் சலசலவென்று சப்தித்தன. ஈசான சிவப்பட்டர் தம் குரலை கனைத்து கொண்டார். வந்தியத்தேவன் இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.